Good morning students. இப்போ நம்ம ஃபிசிக்ஸில் 2 lessons ஆல்ரெடி ஃபினிஷ் பண்ணியிருக்கிறோமா. இப்போ 3rd lesson தெர்மல் ஃபிசிக்ஸ். இந்த லெசன் தான் நம்ம இப்போ எடுக்கிறது. ஸோ இந்த லெசனில் மெயினாக இருக்கிற பாயிண்ட்ஸ் எதுன்னு சொன்னால், இப்போ இன்ட்ரடக்ஷனில் இது பண்ணும்போது லேர்னிங் ஆப்ஜெக்ட்ஸ், அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட் ஆஃப் ஹீட் அண்ட் டெம்பரேச்சர். ஹீட்டுக்கு டெம்பரேச்சர் அதோட மெயின் வேர்ட்ஸ்க்கு என்னென்னா ஒரு கான்செப்ட். absolute scale of temperature. ஏன்னா இந்த இதில் நம்மளுக்கு வந்து absolute scale of temperatureன்னு வரும்போது இதில் டெம்பரேச்சர்ஸ் 2 டைப்ஸ் இருக்கும். ஏன்னா கெல்வின் ஸ்கேல், absolute scale, அந்த இதில் நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் அல்லது இதுவாகிறது. அண்டர்ஸ்டாண்ட் த தெர்மல் எனர்ஜி அண்ட் தெர்மல் ஈக்குவலிபிரியம். தெர்மல்னாலே ஹீட்டு. ஸோ அந்த ஹீட் எவ்வளோ எனர்ஜியானது இதுவாகிறது, அது ஈக்குவல் எப்படி பண்ணுறது. ஏன்னா இதில் ஹீட் ஆயிருந்தா இதில் கூல் ஆயிருந்தா ரெண்டுமே ஈக்குவலிபிரியம் பண்ணணும், ரெண்டுமே ஸ்டாண்டர்டாக வைக்கிறது. கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். எக்ஸ்பேன்ஷன் வரும்போது நார்மல் சைஸ் விட பெரிய லாங் சைஸ் ஆனது எக்ஸ்ட்ரா என்லார்ஜ் ஆனால் அது வந்து எக்ஸ்பேன்ஷன். என்னென்ன சப்ஸ்டன்சஸில் எக்ஸ்பேன்ஷன் ஆனது வரும். ஃபண்டமெண்டல் லாஸ் ஆஃப் கேஸஸ், இதுதான் இம்பார்ட்டண்ட். என்னென்ன ஃபண்டமெண்டல் லாஸ் இருக்கிறது இந்த கேஸ் பொறுத்த வரைக்கும், என்ன ஃபண்டமெண்டல் லாஸ் இருக்கிறது. டிஸ்டிங்விஷ் பிட்வீன் ரியல் கேஸ் அண்ட் ஐடியல் கேஸ். டெரைவ் த ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். இது இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் இந்த டெரைவ் பண்ணும்போது. நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம்ஸ். நெக்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன். இதில் ப்ரீஃபாக எடுக்கிறோமா. சன் இஸ் த, ஏன்னா சன் அன்னது ஒரு ஹீட்டுக்கானாலும் லைட்டுக்கானாலும் மெயின் சோர்ஸ் இது சன் தான். தெர்மல் எனர்ஜி இஸ் த காஸ் அண்ட் டெம்பரேச்சர் இஸ் த எஃபெக்ட். கண்டிப்பாக இந்த தெர்மல் எனர்ஜியிலோ எப்படி எதனால் அந்த ஹீட் அன்னது, ஏன்னா சன் அன்னது ஒரு நேச்சுரல் அப்படியே நம்மளுக்கு இருக்கிற ஒரு கடவுள் கொடுத்த ஒரு கிஃப்ட். ஏன்னா மெயின் சோர்ஸ் ஆஃப் ஹீட் அண்ட் லைட்னு வரும்போதே ரெண்டுத்துக்குமே எதுவானா சன் தான். All living organisms need a particular temperature for their survival. இந்த கிச்சன், ஏன்னா நம்மளோட இதில் என்னென்னா நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் ஹீட் அப்சர்வ் இது பண்ணும்போது, ஏன்னா நம்மளுக்கு ஹீட் பண்ணணும்னா கண்டிப்பாக ஒரு கேஸ் ஸ்டவ் இல்லைன்னா கெரோசின் ஏதோ சம்திங் அன்னது ஃபியூயல் வேணும். அப்படி இல்லாமல் நேச்சுரலாக கிடைக்கிறதான்னு எடுத்தால் எதுவானா ஓன்லி வந்து நம்மளுக்கு வந்து சந்தா. இப்போ இந்த சாப்டர்లో மெயினாக சயின்டிஃபிக் மேனர், ஏன்னா சயின்டிஃபிக் லெவலில் இந்த தெர்மல் எனர்ஜி அன்னது எதில் நின்று நம்மளுக்கு கிடைக்கிறது. ஸோ அந்த இதில் நின்று நம்மள எப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம், ஏன்னா அந்த ஹீட் அன்னது எப்படி இதுவாகுது, ஒன் ஃபார்ம் டு அனதர் ஃபார்முக்கு எப்படி சேஞ்ச் ஆகும், அது எல்லாமே இதில் நம்மளும் இது பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னா டெம்பரேச்சர். டெம்பரேச்சர் இஸ் டிஃபைன்ட் as the degree of hotness of a body. ஏன்னா நம்மளோட டெம்பரேச்சர் எவ்வளோன்னு எடுத்தாலே உடனே என்ன தெர்மாமீட்டர் வச்சு நம்மள நோட் பண்ணுறோம். அப்போ எவ்வளோ டெம்பரேச்சர் அதில் இருக்குது, எவ்வளோ டிகிரிஸ் இருக்குது நம்மளோட பாடியில். த டெம்பரேச்சர் இஸ் ஹையர் ஃபார் ஏ ஹாட்டர் பாடி தேன் ஃபார் ஏ கோல்டர் பாடி. இட் இஸ் ஆல்சோ பி டிஃபைன்ட் ஆஸ் த ப்ராப்பர்ட்டி. ஸோ ஏன்னா இந்த டெம்பரேச்சர்னு வரும்போது இது ரெண்டுத்துக்குமே இருக்கிற ஹாட்டர் பாடி கூலாக இருக்கிற ஒரு இதில் வச்சா அதுக்கேற்ற மாதிரி டெம்பரேச்சர் வரும். நெக்ஸ்ட்டு ஹீட்டாக இருக்கிற ஹீட் வாட்டரில் இந்த ஹாட் வாட்டர் ஆனாலும் கோல்டு வாட்டர் ஆனாலும் டிஃப்ரெண்ட் டைப்ஸில் வைக்கும்போது நம்மளுக்கு அந்த டைப் ஆனது மாறிட்டே இருக்கும். வெதர் எ பாடி இஸ் இன் ஈக்குவலிபிரியம் ஆர் நாட் வித் த சரௌண்டிங்ஸ். நம்மளோட சரௌண்டிங்ஸில் எப்படி இருக்கிறது, ஏன்னா இப்போது இருக்க சீசனுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட இது ஹாட்னஸ் ஆனது மாறிட்டே இருக்கும். இப்போ இது ஆவரேஜான்னு வரும்போது ஆர் ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜி ஆஃப் த மாலிக்யூல்ஸ். Further, temperature is the property which determines the direction of flow of heat. ஏன்னா எவ்வளோ ஹீட் அன்னது அதில் ஃப்ளோ ஆகிறது அது எப்படி டெட்டர்மைன் பண்ண முடியும். இட் இஸ் ஏ ஸ்கேலர் குவான்டிட்டி. ஏன்னா டெம்பரேச்சர் அன்னது எதுவானா ஸ்கேலர் குவான்டிட்டி. The SI unit of temperature is Kelvin. இந்த SI unit of இது எந்த இதுக்கு எடுத்தாலும் SI units அன்னது இம்பார்ட்டண்ட். இந்த ஃபிசிக்ஸில் மெயினாக நம்மளுக்கு இருக்கிற அந்த ஒன் வேர்டுக்கு இம்பார்ட்டண்ட் ஒன்ஸ் எதுவான்னு எடுத்தால் இந்த SI யூனிட்ஸ். ஈச் அண்ட் எவ்ரி ஒன் லா ஆஃப் மூமெண்டம் ஆனாலும், ஏன்னா இந்த சேஞ்ச் ஆஃப் மூமெண்டம் நெக்ஸ்ட் டெம்பரேச்சருக்கானாலும் ஹீட்டுக்கானாலும் எனர்ஜிக்கானாலும் ஃபோர்ஸ்க்கானாலும் இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நம்மளுக்கு SI யூனிட்ஸ் கம்பல்சரி. இப்போ டெம்பரேச்சரோட SI யூனிட் எதுவான்னு எடுத்தால் கெல்வின். There are other commonly used units of temperature such as degree Celsius
அண்ட் டிகிரி ஃபாரன்ஹீட். இந்த 2 டைப்ஸ் டெம்பரேச்சர் நம்மளும் மெஷர் பண்ணிட்டு இருக்கிறோம். எவ்வளோ செல்சியஸ் இருக்குது இல்லைன்னா எவ்வளோ ஃபாரன்ஹீட் இருக்குது அப்படின்னு நம்மளும் நார்மலாக ஹீட்னஸ் ಅನ್ನೋದು பண்ணுறோம். absolute scale, Kelvin scale of temperature. So this one. So absolute scale and வரும்போது நமக்கு இந்த இதில் absolute scale of temperature. So in the Kelvin scale, the temperature measured in relation to absolute zero using the Kelvin scale is known as absolute temperature. So in the points another important points one. Absolute temperature and வரும்போது the temperature measured in relation to absolute zero using the Kelvin scale. Kelvin scale lo இருக்கிற starting absolute ஆன கரெக்டான வேல்யூ, அந்த absolute zero இருந்துச்சானா அதோட நேம் என்னன்னா absolute temperature. இப்போ அதுதான் relation to absolute zero. ஜீரோல இருக்கணும் அந்த அப்சல்யூட் ஸ்கேல்ல வந்து ஜீரோ அந்த லைன் கிட்ட இருக்கிறது. அப்போ அதோட டெம்பரேச்சர் எவ்வளோன்னு எடுத்தா அப்சல்யூட் டெம்பரேச்சர். இட் இஸ் ஆல்சோ நோன் ஆஸ் thermodynamic temperature. இந்த absolute temperature ಅನ್ನೋದೇ thermodynamic temperature. Each unit of the thermodynamic scale of temperature is defined as the fraction of 1/273. அப்படின்னு எடுத்தா அது வந்து நம்மளுக்கு கெல்வின் ஸ்கேல் ಅನ್ನೋದು 1ல அந்த இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணா 273 வரைக்கும் அந்த இதனது மார்க் பண்ணி வச்சிருப்பாங்க. ஈச் யூனிட் ஆஃப் தி ஒவ்வொரு யூனிட்னு பார்க்கும்போது அந்த டெம்பரேச்சரில் அந்த ஃப்ராக்ஷன் எப்படி இருக்கும் 1/273 ಅನ್ನೋದು அந்த ஃப்ராக்ஷன். இப்போ நார்மலாக செல்சியஸ் எடுத்தால் 0லேருந்து 100 வரைக்கும் இருக்கும். அதே இது எடுத்தால் நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு ஸ்கேலில் ஒவ்வொரு யூனிட்ஸ் ಅನ್ನೋದು ஒவ்வொரு நம்பர் ಅನ್ನೋದು அவங்களும் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. 16th part of the thermodynamic temperature of the triple point of water. இதில் இந்த ட்ரிபிள் பாயிண்ட் 3 பாயிண்ட்ஸ் இந்த வாட்டரில் இதுவாகிறது. அது 16th part எது, அதில் எந்த ஒரு ஃப்ராக்ஷன் ಅನ್ನೋದು இது பண்ண முடியும். A temperature difference of 1 degree Celsius is equal to that of 1 K. ஏன்னா அந்த இதில் இது பண்ணும்போது நம்மளுக்கு எவ்வளோ அந்த டெம்பரேச்சரில் thermodynamic temperature ஹீட் ಅನ್ನೋದು அந்த இதில் எவ்வளோ இது பண்ண முடியும் டெம்பரேச்சர். ட்ரிப்புள்னு வரும்போது 3 times, டபுள்னு எடுத்தால் 2 points. ஸோ ட்ரிபிள் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் 3 times ಅನ್ನೋದು அதுக்கு எக்ஸ்ட்ரா வரும். A temperature difference of 1 degree Celsius is equal to that of 1 K. அதே டெம்பரேச்சர் ಅನ್ನೋದು 1 degree Celsius ಅನ್ನೋದು கெல்வின் ஸ்கேலில் எதுக்கு ஈக்குவல் ஆகிடும் 1 Kக்கு இதுவாகிடும். K ஆனா கெல்வின், C ஆனா சென்டிகிரேட். 0 Kelvin is the absolute scale of temperature of the body. So in the 0 scale another absolute temperature. The relation between the different types of scale of temperature. இதுக்கு relation another எப்படி இது பண்ண முடியும். ஏன்னா different step அந்த இதுல types இருக்கு. என்னென்ன types ன்னு எடுத்தா Celsius scale, Kelvin scale, Fahrenheit scale 3 types இருக்கு. So scales ன்னு வரும்போது 3 types of scales இந்த temperature measure பண்றதுக்கு. Celsius ana C, Kelvin K, Fahrenheit F. So Celsius and Kelvin and வரும்போது K equal to C plus 273. இது ஃபார்முலாஸ் நம்மளுக்கு பண்ணும்போது கூட இந்த ஃபார்முலா வந்து நம்மளுக்கு ஹெல்ப் ஆகும். ஏன்னா கெல்வின்ல கன்வெர்ட் பண்ணணும்னு எடுத்தா சென்டிகிரேட் கொடுத்துட்டு இருந்தா plus 273 ஆட் பண்ணாலே நம்மளுக்கு கெல்வின்ல கன்வெர்ட் ஆகிடும். அதே ஃபாரன்ஹீட் அண்ட் கெல்வின் அண்ட் வரும்போது என்ன ஆகிடும் F plus 460 into 5/9. ஏன்னா இந்த இதில் வரும்போது 0 டிகிரி கெல்வின் அண்ட் இது பண்ணும்போது -273 இந்த 0 கெல்வின் ಅನ್ನೋದು எதுக்கு ஈக்குவல் ஆகிடும் -273 டிகிரி செல்சியஸ்க்கு ஈக்குவல் ஆகிடும். தெர்மல் ஈக்குவலிபிரியம். ஸோ தெர்மல் అని எடுத்தாலே ஹீட். thermal equilibriumలో 2 or more physical systems or bodies are said to be in thermal equilibrium if there is no net flow of thermal energy. இது புரியணும் உங்களுக்கு. ஏன்னா இதில் வந்து மெயின் வந்து அது டெஃபினிஷன் அந்த ஸ்லாண்டிங் வேர்ட்ஸ் ஆனாலும்
bold letterlo words இருந்தாலும் the important ones technical words. 2 or more physical systems, ரெண்டு இல்லைன்னா எக்ஸ்ட்ரா physical systems அன்னது இருந்தா அந்த பாடிஸ்ல இருந்தாலும் அதில் தெர்மல் ஈக்குவலிபிரியம், தெர்மல்னு வரும்போது ஹீட், இது எப்படி ஈக்குவலிபிரியம் பண்ண முடியும்? இஃப் தேர் இஸ் நோ நெட் ஃப்ளோ ஆஃப், ஏன்னா அது அப்படி ஃப்ளோ ஆகும்போது எதுவுமே அந்த இதில் நம்மளால இது பண்ண முடியாது. தெர்மல் எனர்ஜி பிட்வீன் த சிஸ்டம்ஸ், heat energy always flows from one body to other due to a temperature difference between them. இதில் ஹீட் என்னது எப்போவுமே எப்படி ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும்? ஆல்வேஸ் ஃப்ளோ ஃப்ரம் ஒன் பாடி டு ஒரு பாடியிலேருந்து இன்னொரு பாடிக்கு ஹீட் என்னது டெம்பரேச்சர் ஆனாலும் இது ஆகணும், நம்மளுக்கு பாஸ் ஆகணும்னு எடுத்தால் அதோட டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்கிறது. Thus you can define thermal equilibrium in another way. ஏன்னா இந்த தெர்மல் ஈக்குவலிபிரியம் இது பண்ணும்போது நம்மளுக்கு ஹாட்டாக இருக்குமா, ஒரு வாட்டர் ஆனாலும் ஹாட் வாட்டர் இருக்குது, அது அவ்வளோ ஹாட் என்னது நம்ம ஹீட் என்னது நம்மளால் குடிக்க முடியல. அப்போ என்ன பண்ண முடியும், கொஞ்சம் வந்து கோல்டு வாட்டர் என்னது மிக்ஸ் பண்ணிடுச்சானா ஆட்டோமேட்டிக் அது ஈக்குவல் ஆகிடும். ஸோ அதுதான் ஈக்குவலிபிரியம். இஃப் டூ பாடிஸ் ஆர் செட் டு பி இன் தெர்மல் ஈக்குவலிபிரியம், அந்த டூ பாடிஸ் சேர்ந்து ஒரு கரெக்டான ஒரு இது அன்னது வரும்போது, ஒரு ஸ்டேட் அன்னது வரும்போது தான் அந்த ஸ்டேட் நேம் தான் தெர்மல் ஈக்குவலிபிரியம். Then they will be at the temperature. What will happen if two bodies of temperature, ஏன்னா அந்த ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் பாடிஸ் இருக்கு, அதில் ஒவ்வொரு பாடியில் டெம்பரேச்சர் அன்னது எப்படி மெஷர்மெண்ட் பண்ண முடியும்? இப்போ ஒன்று வந்து நார்மலாக நம்மளோட டெம்பரேச்சர் அந்த இது வச்சாலும் சென்டிகிரேட் அந்த இது வச்சாலும் ஸ்கேல் ஆனாலும் நம்மளுக்கு ரீடிங் ஆட்டோமேட்டிக்காக தெரியும். இல்லை நார்மலாக வீட்டில் இது பண்ணும்போது என்ன எடுத்தால் நார்மலாக கை வச்சு பார்த்தாலே இது கூலாக இருக்கா ஹாட்டாக இருக்கா அப்படின்னு நம்மளும் இது பண்ணிடலாம். ஸோ அந்த இதில் மெயினாக வந்து இது பண்ண முடியும். எஸ்டாப்ளிஷிங் தெர்மல் ஈக்குவலிபிரியம், இதில் ரெண்டு கொடுத்துருக்காங்க. எஸ்டாப்ளிஷிங் ஏன்னா ஏரோ மார்க்ஸ் என்னது ரெண்டுமே வந்து ஆப்போசிட் சைட்ஸ், ரெண்டுமே இந்த ஒன்று இப்படி வந்தால் இன்னொன்று ஆப்போசிட் சைடில் இதுவாகிறது. ஒன்று ஹாட்டானா ஒன்று கோல்டு. அந்த ரெட் கலரில் இருக்கிறது ஹாட்டுன்னு வரும்போது ப்ளூ கலரில் இருக்கிறது கோல்டு வாட்டர். when a cold body is placed in contact with a hot body, ஏன்னா கூலாக இருக்கிற ஒரு பாடி என்னது ஹாட் பாடியில் கான்டாக்ட் ஆகும்போது என்ன ஆகிடும், some thermal energy is transferred from the hot body to the cold body. அது எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும், ஹாட் பாடியிலேருந்து கோல்டு பாடிக்கு எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது? as a result there is some rise in the temperature of the cold body and decrease in the temperature of the hot body. ஏன்னா அந்த நார்மலாக கோல்டு பாடியில் நின்று ஃபைனல் ரிசல்ட் என்ன சொல்லியிருக்கிறாங்க, there is some rise in the temperature of the cold body. கோல்டு பாடியில் இருக்கிற அந்த டெம்பரேச்சர் என்னது ரைஸ் எக்ஸ்ட்ரா ஆகிறது, ஹாட்டில் இருக்கிறது வந்து கம்மி ஆகுது. அது ரெண்டுமே அப்படி பண்ணாதானே ஈக்குவலிபிரியம் ஆக முடியும். இப்போ ஹாட்டில் நின்று அந்த ஹாட்னஸ் நம்மளுக்கு கம்மி ஆகணும், கோல்டு என்னது கொஞ்சம் ஹீட் ஆகணும், அப்படி ரெண்டுமே மிக்ஸ் பண்ணாதான் அதில் வந்து நம்மளும் ஈக்குவலிபிரியம் ஸ்டேட் என்னது வரும். This process will continue until these two bodies attain the same temperature. So இந்த ப்ராசஸ்ல இது கண்டினியூ பண்ணும்போது இந்த டூ பாடிஸ்ல இருக்கிறது வந்து எல்லாத்துலயுமே சேமா இருக்கிற டெம்பரேச்சர், ரெண்டுமே மிக்ஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா ஒரே டெம்பரேச்சர் தான் இருக்கும். நெக்ஸ்ட் என்னன்னா தெர்மல் எனர்ஜி. தெர்மல் எனர்ஜின்னு வரும்போது எது வரும் நம்மளுக்கு வந்து வெயிட். Thermal energy. If you leave a cup of hot milk on a table for some time, hot-ஆ இருக்கிற ஒரு cup of milk அன்னது டேபிள் மேலே வச்சிருக்கோம். The hotness of milk decreases. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா என்ன ஆகிடும், அது கம்மி ஆகிட்டு இருக்கும். Similarly, if you keep a bottle of cold water on your bottle, the water becomes warmer after some time. ரொம்ப கோல்டாக இருக்கிற வாட்டர் டேபிள் மேலே வச்சாலும் அது கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஹீட் ஆகிடும். அதே ஹீட்டாக இருக்கிற மில்க் வச்சாலும் அது கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா என்ன ஆகிடும், கூல் ஆகிடும். ஏன்னா சரௌண்டிங்ஸில் இருக்கிற டெம்பரேச்சர் பொறுத்து தான் அந்த இது என்னது நம்மளுக்கு மாறிட்டே இருக்கும். இந்த கேஸ் ஆஃப் ஹாட் பாடி
In the case of hot milk to the environment, in the second case the energy is transferred from the environment to water bottle. This energy is termed as thermal energy. So in the thermal energy and in the milk in the ரெண்டுமே ஏன்னா milk ஹாட்டா இருக்கிற milk anadu cool ஆயிடும், கூலாக இருக்கிற வாட்டர் அன்னது ஹீட் ஆகிடும். அந்த சரௌண்டிங்ஸில் இருக்கிற ஹீட் அன்னது அது மேலே கண்டிப்பாக ப்ராசஸ் அன்னது இது பண்ணிடும். ஸோ இந்த இதுதான் நேம் வந்து திஸ் எனர்ஜி இஸ் டேர்ம்ட் ஆஸ் தெர்மல் எனர்ஜி. ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் என்விரான்மெண்ட், நம்ம சுற்றி இருக்கிற சரௌண்டிங்ஸில் எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்கோ அந்த டெம்பரேச்சர் அது மேலே இதுவாகிறதுனால நம்மளுக்கு வந்து என்ன ஆகிடும், ரெண்டுத்துக்குமே ஒரு ஈக்குவலிபிரியம் ஸ்டேஜ் அன்னது வரும். அந்த எனர்ஜி தான் நம்மளுக்கு வந்து thermal energy. When a hot object is in contact with another cold object, ஹாட்டா இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட் அனது கான்டாக்ட் பண்ணும்போது இந்த கோல்ட் ஆப்ஜெக்ட்ல கான்டாக்ட் ஆகும்போது என்ன ஆகிடும், a form of energy flows from the hot object to the cold object. அதில் நின்று ஃபார்ம் ஆகும்போது இந்த ஹாட் ஆப்ஜெக்டும் இருக்கும், கோல்ட் ஆப்ஜெக்டும் அதிலவே நம்மளுக்கு மிங்கில் ஆகிடும். when which is known as thermal energy. இது பண்ணும்போது இதோட நேம் தான் அந்த thermal energy. ஏன்னா ஒன்று வந்து ஹாட்டாக இருக்கிறது, இன்னொன்று வந்து கூலாக இருக்கிறது. அது ரெண்டுமே கான்டாக்டில் வைக்கும்போது ரெண்டுமே மிக்ஸ் பண்ணும்போது என்ன ஆகிடும், ஒரு எனர்ஜி என்னது நம்மளுக்கு ரிலீஸ் ஆகிடும். ஸ்டாண்டர்டாக இருக்கிறது. thermal energy is the form of energy which is transferred between any two bodies due to the difference in their temperature. Thermal energy is also known as heat energy or simply heat. இப்போ இந்த thermal energy அன்னது ஏன்னா அதுக்கு இருக்கிற இன்னொரு நேம் என்ன, நார்மலாக ஒரு ஹீட் எனர்ஜி இல்லைன்னா அது நார்மலாக ஹீட் ஆகிடுச்சு சிம்பிளான்னு சொல்லும் போது என்ன ஆகிடும், இது ஹீட்டாக இருக்குது இது கூலாக இருக்குது, நம்மளை டச் பண்ணிவிட்டு அந்த இது நாம் சொல்கிறோம். Heat energy is the agent which produces the sensation of warmth and make hot bodies and from a body at a ஏன்னா அந்த இதில் மெயின் என்னென்னா ஏன்னா சரௌண்டிங்ஸில் நம்மளுக்கு இப்போ இந்த சீசனில் என்ன எல்லாமே ஹாட்டாக இருக்கும் எல்லாமே, ஏன்னா சரௌண்டிங் ஃபுல்லாக டெம்பரேச்சர் எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால. அது ரெய்னி சீசன் வரும்போது என்ன ஆகிடும், ஃபுல்லாகவே நம்ம சரௌண்டிங்ஸ் வந்து கூலாக இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி மாறிட்டே இருக்கும். Body at a higher temperature or to another object at lower temperature is known as heating. இப்போ ஹீட்டிங் ஆனாலே அந்த டெஃபினேஷன் என்ன, the process in which heat energy flows from a body at a higher temperature. ஏன்னா அந்த இதில் மெயினாக ஹீட் அன்னது ஒரு ஃபார்மில் நின்று இன்னொரு ஃபார்முக்கு மாறும். அது எந்த ஃபார்ம் அன்னது, ஹையர் ஃபார்மில் நின்று அனதர் ஆப்ஜெக்ட் அட் லோவர் டெம்பரேச்சர், ஹையரில் நின்று லோவருக்கு ஹீட் அன்னது ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். This process of transmission of heat may be done in any two ways like conduction, convection, radiation. இப்போ இதில் இருக்கிற மெயின் வேர்ட்ஸ் எதுவான்னு எடுத்தால் நம்மளுக்கு வந்து இந்த 3 டைப்ஸ் தான், conduction, convection and another type எதுவானா radiation. Radiation. Heat is a scalar quantity. Heat அன்னது எதுவானா ஏன்னா நம்மளுக்கு அந்த இதில் எதில் எடுத்தாலும் ஸ்கேலர், ஹீட் அனாலே ஸ்கேலர் குவான்டிட்டி. The SI unit of heat energy absorbed or evolved is joule. இப்போ இந்த SI unit of heat அன்னு எடுத்தால் எந்த இதில் பண்ணுறோம், ஜூல். அதே SI unit of heat அன்னு எடுத்தால் கெல்வின். Do you know the difference? ஃபஸ்ட்டு டெம்பரேச்சர் பார்த்துட்டோம், இப்போ வந்து ஹீட்டோட இது SI யூனிட், ஏன்னா இது வந்து ஸ்கேலர் குவான்டிட்டி தான். SI யூனிட் எதுன்னு எடுத்தால் ஜூல் தான். During the process of transferring heat energy, the body at lower temperature is heated while the body at a higher temperature is cooled. இப்போ இந்த எப்படி ஹீட் அன்னது ஒரு பாடியில் நின்று இன்னொரு பாடிக்கு எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகும், அது எப்படி இதுவாகுது, ஹையரில் நின்று லோவர் டெம்பரேச்சருக்கு எப்படி இதுவாகுது. Sometimes the process is transfer of heat energy is termed as cooling. அந்த ப்ராசஸில் எப்படி நம்மளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும், ஏன்னா அது எப்படி கூல் ஆகிறதானாலும் இல்லை ஹீட் ஆகிறதானாலும். இப்போ இந்த இதில் the process of transfer of heat energy is termed as cooling. But in most of the cases the term heating is used instead of cooling. ஏன்னா அந்த கூல் பண்ணுறதுக்கே ஒரு ப்ராசஸ் என்னது நம்மளும் அந்த கேசஸில் அப்ளை பண்ணிட்டு இருக்கிறோம்.
when the thermal energy is transferred from one body to another. இப்போ தெர்மல் எனர்ஜி அன்னது இருந்துச்சுன்னு சொன்னால் அதில் எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகிடும், ஒரு பாடியிலேருந்து இன்னொரு பாடிக்கு அன்னது கண்டிப்பாக ஹீட் அன்னது டிரான்ஸ்ஃபர் ஆகிடும். This results in the rise of lowering of the temperature of either of the bodies. ஏன்னா இது ஹீட்டாக இருந்தால் இது கூலாக இருந்தால் ரெண்டுமே இந்த ஹீட்டில் இருந்து லோவருக்கு பாஸ் ஆகும்போது ரெண்டுமே ஸ்டாண்டர்ட் ஆகிடும். Characteristic features of heat energy, இந்த 3 points. ஏன்னா of heat energy transfer, எப்படி அது டிரான்ஸ்ஃபர் ஆகும் ஹீட் அன்னது அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன. Heat always flows from a system at higher temperature to a system at lower temperature. எப்போவுமே ஹீட் அன்னது ஹையர் டெம்பரேச்சர்லேருந்து லோவர் டெம்பரேச்சருக்கு இது மாறும். இது ட்ரூ ஆர் ஃபால்ஸில் ஆனாலும் இல்லை அசர்ஷன் ரீசனில் ஆனாலும் மாற்றி மாற்றி இந்த பாயிண்ட்ஸு கேட்டுகிட்டே இருப்போம். ஆனால் உங்களுக்கு கரெக்டான ஒரு ஆன்சர் தெரிஞ்சிடுச்சுன்னா உங்களுக்கு எப்படி மாற்றி இது பண்ணாலும் உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் வந்துடும். ஹீட் அன்னது ஹையர் டெம்பரேச்சர்லேருந்து லோவர் டெம்பரேச்சருக்கு தான் பாஸ் ஆகும். Next, second point, the mass of a system is not altered when it is heated or cooled. Mass anu edutha enna weight, so adoda weight anadu பண்ணும்போது is not எதுவுமே நம்மளால சேஞ்ச் பண்ண முடியாது. ஒரு ஹீட் கூல் ரெண்டுமே பண்ணலாம் தவிர அதில் வந்து மாஸ் ஆஃப் த சிஸ்டம், ஏன்னா அந்த இதில் வெயிட் அன்னது எதுவுமே மாறாது. அது ஹீட் ஆகலாம் கூல் ஆகலாம் அவ்வளோதான் மாறும். For any exchange of heat, the heat gained by the cold system is equal to heat lost by the hot system. ஏன்னா எந்த ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஆனாலும் இது பண்ணும்போது the heat gained by the cold system, எவ்வளோ ஹீட் அன்னது அதில் இதுவாகிட்டு இருக்கிறது அந்த கோல்டு சிஸ்டமில் இருந்து. ஏன்னா இதில் லாஸ் ஆகிறது அதில் கெயின் ஆகிறது. ஒரு இதில் லாஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு இதில் என்ன ஆகிடும், கெயின் ஆகிடும். இல்லை அந்த அனதர் இப்போ ஏபி அண்ட் 2 பார்ட்ஸ் அன்னது எடுத்தால் ஏ கிட்ட இருக்கிற ஒரு 5 rupees அன்னது இவன் எடுத்தால் இவன்கிட்ட இருக்கிறது அது லாஸ் ஆகிடும், இவனுக்கு கெயின் ஆகிடும். அதே மாதிரி ஹீட்லும் லாஸ் அந்த கோல்டு சிஸ்டமில் ரெண்டுத்துலையுமே என்னென்னா எனி எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஹீட் ஆர் கோல்டு ரெண்டுமே கெயின் ஆகலாம் லாஸ் ஆகலாம் தவிர எதுவுமே மாறாது. ஸோ இந்த 3 points, ஹீட் கெயின்ட் ஈக்குவல் டு எந்த இதுக்கு ஈக்குவல் ஆகிடும், ஹீட் லாஸ்ட்டுக்கு ஈக்குவல் ஆகிடும். ஏன்னா எவ்வளோ லாஸ் ஆகிடுச்சு எவ்வளோ கெயின் ஆகிடுச்சோ அது வந்து லாஸுக்கு ஈக்குவல் ஆகிடும் இன்னொரு பாடிக்கு. அதர் யூனிட்ஸ் ஆஃப் ஹீட் எனர்ஜி though the SI unit of heat energy is joule. ஏன்னா ஹீட் எனர்ஜிக்கு வந்து SI யூனிட் எதுவானா ஜூல். ஆர் சம் அதர் காமன் யூஸ்டு யூனிட்ஸ் கெலோரி 1 ஏன்னா இது கெலோரி கிலோ கேலரி இந்த வேர்ட்ஸ் எல்லாமே டெஃபினிஷன்ஸ், இது அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். 1 calorie is defined as the amount of heat energy required to raise the temperature of 1 gram of water through 1 degree Celsius. இப்போ இந்த டெஃபினேஷனோட மீனிங் என்னன்னா 1 calorie அன்னது டிஃபைன் பண்ணணும்னா as the amount of heat energy, எவ்வளோ amount of heat energy அதில் இருக்கிறதோ ஸோ அந்த ஹீட் எனர்ஜி அன்னது எதுக்கு ரெக்வயர் பண்ணணும், நம்மளுக்கு ரெக்வயர் ஆகுது the temperature of 1 gram of water through 1 degree Celsius. இப்போ இதோட மீனிங் என்ன, 1 gram of water அது வெயிட் 1 degree Celsius எக்ஸ்ட்ரா ஆகிறதுக்கு எவ்வளோ ஹீட் தேவைப்படுமோ அந்த ஹீட்டோட நேம் தான் 1 calorie. Do you understand ma? ஏன்னா 1 gram of water வந்து 1 degree Celsius எக்ஸ்ட்ரா பண்ணுறதுக்கு எவ்வளோ ஹீட் வேணும் அந்த ஹீட்டோட நேம் தான் 1 calorie. Next, kilocalorie. 1 kilocalorie is defined as the amount of heat energy required to raise the temperature of 1 kilogram of water through 1 degree Celsius. 1 kilogram of water அதில் இருக்கிறது. அந்த 1 gram of water இது வந்து 1 degree எக்ஸ்ட்ரா ஆகிறதுக்கு எவ்வளோ டெம்பரேச்சரோ அது வந்து கெலோரின்னு சொல்லிட்டோம். அதே தான் ஜஸ்ட் வேர்ட்ஸ் மாறும். 1 kilogram ஆஃப் வாட்டர் அன்னது 1 degree Celsius எக்ஸ்ட்ரா ஆகிறதுக்கு 1 kilocalorie ஹீட் அன்னது வேணும், அதுதான் கிலோ கேலரி. இது ரெண்டுமே டெஃபினிஷன்ஸ். நெக்ஸ்ட், எஃபெக்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி. when a certain amount of heat energy is given to a substance, it will undergo one or more of the following changes. இதில் நிறைய சேஞ்சஸ் மாறும். ஏன்னா எஃபெக்ட் அதோட ஹீட் எனர்ஜியோட எஃபெக்ட் அன்னது எப்படி இருக்கும்னு
temperature of the substance rises. அவ்வளோ எவ்வளோ டெம்பரேச்சர் அதில் இருக்கிறது, அந்த சப்ஸ்டன்ஸ் என்னது அதில் எவ்வளோ ரைஸ் ஆகிடும். The substance may change its state from solid to liquid or from liquid to gas. இப்போ அந்த சப்ஸ்டன்ஸ் என்னது இது பண்ணும்போது சாலிட் டு லிக்விட், சாலிட்லேருந்து லிக்விடுக்கு, லிக்விட்லேருந்து கேஸ்க்கு ரெண்டுத்துலையுமே மாறிட்டே இருக்கும். The substance will expand when heated. அதில் சப்ஸ்டன்ஸ் என்னது எப்படி எக்ஸ்பேண்ட் ஆகும், அது ஹீட் பண்ணும்போது எப்படி எக்ஸ்பேன்ஷன் ஆனது வரும். The rise in temperature is in proportion to the amount of heat energy. அதில் அந்த டெம்பரேச்சர் ரைஸ் எக்ஸ்ட்ரா ஆகிறதுக்கு எவ்வளோ எந்த ப்ரொபோர்ஷனில் வேணும், எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி ಅನ್ನೋದು சப்ளை பண்ண முடியும். It also depends on the nature and mass of the substance. About the rise in temperature and the change of state you have studied in ஏன்னா நம்ம இதுக்கு முன்னே நம்மளுக்கு நீங்கள் எல்லாமே அந்த டெம்பரேச்சர் ஆனாலும் ஹீட் ஆனாலும் எப்படி என்னது இது பண்ணியிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் இந்த இதில் எது பார்க்குறோம், நம்மள வந்து எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் சப்ஸ்டன்சஸ் எப்படி எக்ஸ்பேன்ஷன் ஆகும் ஹீட் பண்ணும்போது. when heat energy is supplied to a body, there can be increase in the dimension of the object. ஏன்னா அந்த எக்ஸ்பேன்ஷன் பண்ணும்போது எவ்வளோ அதனது நம்மள அந்த டைமென்ஷன் அதோட சேஞ்ச் ஷேப்ல எப்படி சேஞ்ச் வரும். This change in the dimension due to rise in temperature is called thermal expansion of the object. Thermal ஆனாலே heat. So நம்மள heat பண்றதுனால அதோட dimension shapeல எப்படி நம்மளுக்கு அந்த difference ಅನ್ನது வரும், change ಅನ್ನது வரும். The expansion of liquids mercury can be seen with a thermometer is placed in warm water. All forms of matter, solid, liquid and gas undergo expansion on heating. இதெல்லாமே இது பண்ணும்போது நம்மளுக்கு எந்த இதுவாயிடும், சாலிட்ல ஆனாலும் லிக்விட்ல ஆனாலும் கேஸ்ல ஆனாலும் கண்டிப்பாக எக்ஸ்பேன்ஷன் ಅನ್ನது இருக்கும். அது நம்மள ஹீட் பண்ணுறது வச்சு தான் அதோட சைஸ்ல ஆனாலும் ஷேப்ல ஆனாலும் டைமென்ஷன்ல சேஞ்சஸ் ಅನ್ನது வரும். இப்போ இந்த இதில் எக்ஸ்பேன்ஷன் ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் சாலிட்ஸ். When a solid is heated, the atom gains energy and vibrate more vigorously. ஏன்னா அந்த சாலிட் ಅನ್ನது ஹீட் பண்ணும்போது அதில் இருக்கிற மாலிக்யூல்ஸ் ಅನ್ನது விகரஸ்லி எடுத்தாலே வெரி ஸ்பீடாக ரேப்பிட்லி. ஸோ அது அவ்வளோ ஸ்பீடாக அதில் இருக்கிற மாலிக்யூல்ஸ் ಅನ್ನது வைப்ரேட் ஆகிடும். This results in the expansion of the solid. For a given change in temperature, the extent of expansion is smaller in solids than liquids and gases. டோட்டலான்னு பார்க்கும்போது லிக்விட்ஸ் கேஸஸ் விட சாலிட்ஸில் வந்து நம்மளுக்கு எக்ஸ்பேன்ஷன் ಅನ್ನது வெரி லெஸ் அமௌண்ட்டில் இருக்கும். ஸோ திஸ் இஸ் டியூ டு த ரிஜிட் நேச்சர் ஆஃப் சாலிட்ஸ். இது வந்து ஏன்னா எதுக்காக அப்படின்னு எடுத்தால் சாலிட்ஸ் ஆனாலே என்ன மாலிக்யூல்ஸ் ஆர் வெரி டைட்லி க்ளோஸ்டு பேக் சாலிட் வரும்போது, அது லிக்விட் போதும் வெரி லூஸ். இன்னும் அந்த இதில் கேஸஸ் வரும்போது வெரி வெரி லூஸ். ஏன்னா எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குமோ அவ்வளோ ஸ்பேஸ் ஃபுல்லாமே அந்த மாலிக்யூல்ஸ் ಅನ್ನது கேஸஸில் ஆக்குபை பண்ணியிருக்கோம். அதனால சாலிட்ல ஏன் எக்ஸ்பேன்ஷன் கம்மின்னு எடுத்தால் அதில் இருக்கிற மாலிக்யூல்ஸ் ಅನ್ನது அவ்வளோ நம்மளுக்கு அந்த இதில் வந்து கிட்ட இது பண்ணிட்டு இருக்கிறதுனால, ஏன்னா வெரி க்ளோஸ்லி அட்டாச் பண்ணிட்டு இருக்கிறதுனால சாலிட்ல எக்ஸ்பேன்ஷன் ಅನ್ನது லெஸ்ஸாக இருக்கும். ஸோ இந்த சாலிட்ல இருக்கிற எக்ஸ்பேன்ஷன் ಅನ್ನது 3 டைப்ஸ். என்னென்ன டைப்ஸ்ன்னு எடுத்தால் லைனியர் எக்ஸ்பேன்ஷன் அண்ட் சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பேன்ஷன், கியூபிக்கல் எக்ஸ்பேன்ஷன். இந்த 3 டைப்ஸ் ஆஃப் சாலிட்ல வர எக்ஸ்பேன்ஷன்ஸ்மா. ஸோ இந்த இதில் லைனியர்னு வரும்போது எந்த இதில் இதுவாகும், அந்த லெங்க்த்லும் சேஞ்ச் வந்தால் அது லைனியர் எக்ஸ்பேன்ஷன். வென் யூ பாடி இஸ் ஹீட்டட் ஆர் கூல்டு, ஹீட் பண்ணுறதானாலும் இல்லை கூல் பண்ணுறது போதானாலும் அதோட லெங்க்த்லும் சேஞ்ச் வந்தால் அதோட நேம் என்னென்னா லைனியர் எக்ஸ்பேன்ஷன். ஸோ அந்த லைனியருக்கு அனதர் நேம் எதுவானா லாங்கிட்யூடினல் எக்ஸ்பேன்ஷன். லாங்கிட்யூடினல் வரும்போது நம்மளுக்கு அந்த இதில் லெங்க்த்லும் சேஞ்ச் வருது. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் என்னென்னா த ரேஷியோ ஆஃப் இன்க்ரீஸ் இன் லெங்த் ஆஃப் த பாடி பர் டிகிரி ரைஸ் இன் டெம்பரேச்சர். 1 டிகிரி எக்ஸ்ட்ரா ஆகிறதுக்கு எவ்வளோ டெம்பரேச்சர் வேணுமோ அந்த லெங்க்த்தில் வரும்போது அந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லைனியர் எக்ஸ்பேன்ஷன். இது ரெண்டுத்துக்குமே இருக்கிற டிஃபரன்ஸ் தான் அந்த கோஎஃபிஷியன்ட்.
The SI unit of coefficient of linear expansion is k minus 1. The value of coefficient of linear expansion is different for different materials. ஒவ்வொரு மெட்டீரியல்ல ஒவ்வொன்றும் மாறிட்டே இருக்கும். So the equation relating the change in length and the change in temperature of your body is given below. அது ரெண்டுக்குமே இருக்கிற டிஃபரன்ஸ் என்னது இங்க கொடுத்திருக்காங்க. டெல்டா L by அந்த ட்ரையாங்கிள் எடுத்தா பிசிக்ஸ்ல டெல்டா அதோட நேம். டெல்டா L by L0 equal to டெல்டா L ஆல்ஃபா L டெல்டா T. ஆல்ஃபான்னு வரும்போது என்ன ஆல்ஃபா பீட்டா காமா ரேஸ் இது எல்லாமே. ஸோ அதோட எக்ஸ்பேன்ஷன் ரெண்டுத்துக்குமே இருக்கிற டிஃபரன்ஸ் என்னது இதுதான். டெல்டா L என்னது சேஞ்ச் இன் லெங்த் ஃபைனலாக இருக்கிற லெங்த். டெல்டா L by L0 equal to ஆல்ஃபா L டெல்டா T. இப்போ இதில் ஒவ்வொரு வேர்டோட நம்மளுக்கு அந்த எக்ஸ்பேன்ஷன் என்னது கொடுக்குறோமா. டெல்டா Lன்னு எடுத்தா எதுவானா சேஞ்ச் இன் லெங்த். லெங்த்தில் எவ்வளோ சேஞ்ச் வந்தது ஃபைனல் லெங்த் மைனஸ் ஒரிஜினல் லெங்த். L0 என்னது ஒரிஜினல் லெங்த் ஸ்டார்டிங் இருக்கிற லெங்த் வந்து L0 ஒரிஜினல். டெல்டா L என்னது எதுவானா ஏன்னா நம்மளுக்கு ஹீட் பண்ணதுனால சேஞ்ச் ஆயிடுச்சு கொஞ்சம் பெருசாகிடுச்சு. அந்த ஃபைனல் லெங்த்தில் நீங்கள் ஒரிஜினல் லெங்த் மைனஸ் பண்ணால் வரது தான் டெல்டா L. இப்போ டெல்டா T என்னது எதுவானா சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் ஃபைனல் டெம்பரேச்சர் மைனஸ் இனிஷியல் டெம்பரேச்சர். இப்போ லெங்த்தில் வரும்போது டெல்டா Lன்னு எடுத்தா டெம்பரேச்சரில் வரும்போது ரெண்டுத்துக்குமே இருக்கிற டிஃபரன்ஸ் தான் டெல்டா T. ஆல்ஃபா L என்னது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லைனியர் எக்ஸ்பேன்ஷன். நம்மள மார்க் பண்ணது தான் இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லைனியர் எக்ஸ்பேன்ஷன் ஆல்ஃபா L. இதுதான் ஃபார்முலா. கியூபிக்கல் எக்ஸ்பேன்ஷன் எடுத்தா டெல்டா L by L0 equal to ஆல்ஃபா L டெல்டா T. டெல்டா L என்னது சேஞ்ச் இன் லெங்த். L0 என்னது ஒரிஜினல் லெங்த். டெல்டா T என்னது டெம்பரேச்சரில் எவ்வளோ சேஞ்சஸ் என்னது இதுவாகிட்டு இருக்கிறது. ஃபைனல் டெம்பரேச்சரில் இருந்து இனிஷியல் என்ன இட்ஸ் நாட் ஃப்ரம் பிகினிங். ஸோ ஆல்ஃபா L என்னது இதுவான கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லைனியர் எக்ஸ்பேன்ஷன். நெக்ஸ்ட் இப்போ சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பேன்ஷன். சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பேன்ஷன் எடுத்தா so if there is an increase in the area of a solid object due to heating. இப்போ நம்மளோட லெங்த் அது வரும்போது லைனியர் எக்ஸ்பேன்ஷன்னா லெங்க்ல டிஃபரன்ஸ் வந்தால் அது லைனியர். இப்போ சூப்பர்ஃபிஷியல்னு வரும்போது எந்த இதுலனா ஏரியாலோ டிஃபரன்ஸ் இன்க்ரீஸ் இன் த ஏரியா அப்படி டிஃபரன்ஸில் ஏரியாலோ டிஃபரன்ஸ் வந்தால் அதோட நேம் என்னென்னா சூப்பர்ஃபிஷியல் ஆர் ஏரியா எக்ஸ்பேன்ஷன். திஸ் இஸ் த டெஃபினேஷன் ஆஃப் சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பேன்ஷன். Next one, superficial expansion. Superficial expansion is defined in terms of coefficient of superficial. ஏன்னா அந்த இதில் எப்படி நம்மளுக்கு சேஞ்ச் ஆகிறது. The ratio of increase in the area of body per degree in rise in temperature its unit area. இப்போ இந்த டெஃபினேஷன் என்னன்னா ரேஷியோ ஆஃப் இன்க்ரீஸ். ஏன்னா அந்த ரேஷியோவில் பண்ணும்போது ஏரியாலோ increase in the area of body per degree rise in temperature. அந்த ஏரியா லெவல் எக்ஸ்ட்ரா ஆகிறதுக்கு எவ்வளோ டெம்பரேச்சர் அன்னது 1 டிகிரி டெம்பரேச்சர். ஏன்னா நார்மலாக அந்த ஸ்டாண்டர்ட் வேல்யூஸ் வரும்போது அப்படி வரும். டிகிரி ரைஸ் இன் டெம்பரேச்சர் டு இட்ஸ் யூனிட் ஏரியா இஸ் கால்ட் கோஎஃபிஷியன்ட் ஆர் சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பேன்ஷன். இது எதில் மெஷர் பண்ணுவாங்கன்னு எடுத்தால் நம்மளுக்கு வந்து K-1. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா the relation equation related to the changing area and the change in temperature given below. இப்போ இந்த இதில் இந்த டயக்ராம் பாருங்கம்மா. இதில் ஏரியா லெவலில் வரும்போது லெங்க்த்னு வரும்போது இப்படி நம்மளும் பார்த்துட்டோம். இப்போ ஏரியான்னு எடுத்தால் நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்கொயர் என்னது கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்கொயரில் எவ்வளோ டிஃப்ரென்ஸு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் இருக்கிற லைனும் செகண்ட் லைனும் அந்த இதில் வரும்போது ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. எந்த ஃபார்முலா டெல்டா A by A0 ஈக்குவல் டு ஆல்ஃபா A டெல்டா T. டெல்டா ஏ என்னது இது இப்போ ஆல்ரெடி நம்மளோட எல்லோ பார்த்துட்டோம் இல்லையா. டெல்டா எல் என்னது இது பண்ணும்போது
சேஞ்ச் இன் ஏரியா, அது லெங்க்த்னு எடுத்தால் இது ஏரியா, ரெண்டுத்துலையுமே டிஃப்ரென்ஸ் வேறு எதுவுமே இல்லை. லெங்க்த்னு எடுத்தால் எல் வரும், ஏரியான்னு வரும்போது ஏ வரும். ஃபைனல் ஏரியா மைனஸ் இனிஷியல் ஏரியா. A0 அன்னது ஒரிஜினல் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் இருக்கிற ஏரியா தான் A0. டெல்டா டி சேஞ்ச் இன் டெம்பரேச்சர், ஃபைனல் டெம்பரேச்சர் மைனஸ் இனிஷியல் டெம்பரேச்சர். டெம்பரேச்சர்లో డిఫరెన్స్ வந்து டெல்டா டி அண்ணா, ஏரியாவில் வந்து டெல்டா ஏ. ஆல்ஃபா ஏ அன்னது எடுத்தால் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பேன்ஷன்ஸ். ஸோ திஸ் இஸ் த expansions. Next one என்னன்னா cubical expansion. cubical and வரும்போது வால்யூம்ல நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆனா, லெங்க்த்ல வந்தா லைனியர், ஏரியால வந்தா சூப்பர்ஃபிஷியல், அண்ட் cubical வரும்போது என்னன்னா வால்யூம்ல டிஃபரன்ஸ் வந்தா இன்க்ரீஸ் இருந்தா, then the expansion is called cubical or numerical expansion. As in the cases of linear and areal expansion, cubical expansion is also expressed in terms of coefficient. ஏன்னா இதில் வந்து terms main வரும்போதுன்னா coefficient of cubical. டிஃபரன்ஸ் என்னென்னா cubical expansionలో வால்யூம்లో இன்க்ரீஸ் வந்தால் cubical, ஏரியாவில் வந்தால் ஏரியல், லெங்க்த்தில் வந்தால் லைனியர். இதுதான் டிஃபரன்ஸ் மூணுத்துக்குமே இருக்கிறது. ஸோ as it is மற்றது எல்லாமே சேமாக இருக்கும். The ratio of increasing in volume of the body per degree rise in temperature. 1 degree temperature extra ஆகிறதுக்கு ஏன்னா அந்த ஹீட் பண்ணுறதுனால வேல்யூமில் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வந்தது, அந்த டிஃப்ரென்ஸோட நேம் தான் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் cubical expansion. இதுவும் அதே ஃபார்முலா தான் K-1. ஸோ நெக்ஸ்ட் எந்த இதுவானா இது டயக்ராம். ஸோ இந்த இதில் நம்மளுக்கு பண்ணும்போது என்ன, this one cubical expansion volume-ல வருது. The equation relating to the change in volume and the change in temperature given below. Delta V by V0 equal to alpha V delta T. Delta V அன்னு எடுத்தா change in volume, அதே V0 அன்னு எடுத்தா ஒரிஜினல் ஸ்டார்டிங் இருக்கிற ஒரிஜினல் வேல்யூம். டெல்டா டி அன்னது டெம்பரேச்சரில் இருக்கிற டிஃபரன்ஸ். ஆல்ஃபா வி அன்னது எதுவானா இதுதான் நம்ம இப்போ பார்க்குறோம். ஏன்னா ஆல்ஃபா வின்னு வரும்போது எந்த இது வரும், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் cubical expansion. ஏன்னா ஒவ்வொரு மெட்டீரியல்ஸ்லும் இந்த இது எல்லாமே மாறிட்டே இருக்கும், இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் cubical expansion. ஃபார் எக்ஸாம்பிள் அல்யூமினியம்ல இவ்வளோ, பிராஸ்ல இவ்வளோ, கிளாஸ்ல, வாட்டர் அண்ட் மெர்க்யூரி, இது எல்லாமே இப்படின்னு வரும்போது இதுதான் வரும். நெக்ஸ்ட் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் லிக்விட்ஸ் அண்ட் கேஸஸ்.